Personality test shows that you can become a counselor, you can become a medical profession, whatever it is. So நீங்க medical degree choose பண்ணீங்கன்னா you will do well. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு பேச போற டாபிக் உங்களோட பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் பத்தி. எப்படின்னா டிபிக்கலி இந்த யூஎஸ் ஸ்கூலிங் சிஸ்டம்ல 8வது படிக்கிறப்ப மிடில் ஸ்கூல்லயே இருக்கிறப்ப ஒரு பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க ஸ்கூல்ல. அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல என்ன தெரிய வரும்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கிற என்னென்ன ஸ்ட்ரெங்க்ஸ், உங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, அந்த ஸ்ட்ரெங்க்ஸை வச்சு நீங்க இந்த ஸ்ட்ரெங்க்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும் அதுல அந்த டெஸ்ட்ல. அந்த டெஸ்ட் ரீசென்ட்லி நான் எடுத்தேன். இதுக்கு பேர் 16 பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி. இந்த டெஸ்ட் ஆக்சுவலா எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மாதிரி யோசிச்சு பாருங்க. நிறைய நம்மளோட ஃபாலோவர்ஸ், யங் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் கமெண்ட் பண்றது என்னன்னா, சார் நான் 8th ஸ்டாண்டர்ட் ஆர் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிட்டு இருக்கேன், வாட் ஷுட் ஐ பர்சூ, நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன படிக்கணுங்கிறது எப்படி டிசைட் பண்ணணும்னா, ஒன்னு நம்ம இப்போ இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் இல்லாட்டினா எப்படி நம்ம டிசைட் பண்றோம்? ஒன்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டிசைனர் ஆகணும், மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு பண்ணுவோம். இல்லாட்டி பேரண்ட்ஸ் சொல்றது ஒரு ஆஸ்பெக்ட், இன்னொன்னு ஆஸ்பெக்ட் என்னன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேரண்ட்ஸும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு மியூசிஷியன் ஆகணும், எங்க அம்மா அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க. சோ ஐ பிகம் a musician, I go to a music school. இது ரெண்டத்தை தவிர இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, எந்த டிகிரி சூஸ் பண்றதுன்றே தெரியாது. என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில, இந்த சென்ஸ் வாட் am I going to do, which degree, என்ன டிகிரி நான் பண்ண போறேன், என்ன டிகிரி படிச்சுட்டு என்ன வேலை பண்ண போறேன், அது தெரியாது. அது தெரியாம இருக்கிறதுனால நம்ம டிகிரி முடிச்ச பிறகு என்ன வேலை கிடைக்கும் அது கூட நம்ம அப்பதான் யோசிப்போம், ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி. பட் how do we avoid all that? யூஎஸ்ல அதனால தான் இந்த ஒரு சிஸ்டம் இருக்கு, இந்த அசஸ்மெண்ட் சிஸ்டம். 8வது படிக்கிறப்ப அந்த அசஸ்மெண்ட் நீங்க every 6 months இல்லாட்டி every year you can take that assessment and see how your உங்களோட பேட்டர்ன் உங்களோட ஸ்ட்ரெங்த்ஸ் எப்படி மாறிட்டு இருக்கு, or is your strength on the same trend அப்படின்னு சொல்லி. So இந்த சிஸ்டம்னால என்ன ஆகுதுன்னா, we are able to give a clear direction. காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுக்கிறதுனால 12வது படிக்கிறப்ப நீங்க இந்த டிகிரி சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட் shows that you can become a counselor, you can become a medical profession, whatever it is. So நீங்க medical degree choose பண்ணீங்கன்னா you will do well. You are very very creative. அதனால நீங்க ஒரு creative designer ஆ இருந்தீங்கன்னா you go into designing aspects. Design school போனீங்கன்னா நீங்க நல்லா ஃபேர் பண்ணுவீங்க. So அதனால students they choose those degrees, right? But in India, நான் படிச்ச டைம்ல இன்னும் கூட எப்படின்னா, we don't see a counseling system in schools and colleges. So என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, schools and colleges, they should have counselors in house. counselors இருக்கணும். கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் எடுத்துட்டு உங்களோட ஸ்கூலோட கிரேட்ஸை கம்பேர் பண்ணி கவுன்சிலர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும். எப்பா நீ இந்த டிகிரி படிச்சனா you are going to do very well. ஏன்னா this is what the personality test reveals. You can become an ESG specialist, or you can become a creative designer, you can become a musician, you can become an accountant, you can become a chartered accountant. That's what it recommends. And then you see what your grades are, compare these two, and then you can go choose the right college. அதே மாதிரி நீங்க காலேஜ்ல படிக்கிறப்ப when you do this personality test and you have counselors in the college, then they can recommend இந்த jobs க்கு நீ apply பண்ணுப்பா, you will do very well அப்படின்னு சொல்லி. So with this, where we are leading is, if you're a school student, if you're a college student, if you're நீங்க இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, you might be working in some particular job, whatever it is, நீங்க இந்த 16 personalities test, it's a free test, okay, you can go ahead and choose it. And if you do the 16 personalities test, you will know what your strong suite is, and நீங்க கரெக்ட்டான டிகிரி போய் படிக்க போகலாம், கரெக்ட்டான கரியர் சூஸ் பண்ணலாம், because that is what your strength is, right? Now I also, if you're watching this video, நீங்க இத ஸ்கூல் பிரின்சிபல்ஸ், டீன்ஸ் அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. Ask them to set up career counseling center within the college. Placement officer வேற, this is career counseling. நீங்க எந்த கரியர் சூஸ் பண்ணணும், ஸ்கூல்ஸ்ல இதெல்லாம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். And you can use various different tools. 16 personalities is one. அத நான் இப்போ ரீசன்ட்டா யூஸ் பண்ணதுனால I'm saying that, but you can use various different tools. But let me know what you think. நீங்க இந்த personality test எடுத்துட்டு உங்க personality test முடிஞ்ச உடனே what kind of results did come up? Sure, tell us what your personality is. And if you're a school teacher or a college principal, or a college school teacher, school principal, college teacher, college principal, anybody who is watching this, what are your thoughts? Are you doing something like this to help the students choose the right career? Because we need to play by our strengths. Please go ahead and share your thoughts and comments. For the time which you've invested, I'm forever grateful. I look forward to seeing you on the other side.